வெல்கம் டு ஆயுள் சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஹேர் ஸ்பா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹேர் ஸ்பா அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஹேர் ஸ்பான்றது ஒரு க்ரீம் தான் நம்ம மேக் பண்ணுறோம். அந்த க்ரீம் மூலயமா நம்மளோட ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக மாய்ஸ்சராக இருக்கணும். ஸோ கண்டிஷ்னிங் பண்ண போகுது அந்த ஹேர் ஸ்பா. ஸோ கண்டிஷ்னிங் பண்ணுறது மூலயமா இந்த ப்ராடக்டில் நமக்கு ஹேருக்கு வந்து நல்லா டீப் கண்டிஷ்னிங் இருக்கும், ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் ஆகும். ஃப்ரிஸினஸ் வந்து நமக்கு ட்ரை ஹேருக்கு அதிகமாக பார்ப்போம். ஸோ அந்த ட்ரை ஹேரை கண்டிஷ்னிங் பண்ணிட்டோன்னா ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் ஆயிரும். அதே சமயம் நமக்கு சிக்கெல்லாம் வந்து சீக்கிரம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்பா. ஹேரை நல்லா கண்டிஷ்னிங்காக வச்சுருக்கிறது மூலயமா நமக்கு ட்ரைனஸ் கண்ட்ரோல் ஆகும். அதே சமயம் வெடிப்பு விழாது முடி. ஸோ பிரேக்கேஜை கண்ட்ரோல் பண்ணுது. கண்டிஷ்னிங்காக இருக்கும் போது நம்மளோட ஹேர் எப்போவுமே நேச்சுரலாகவே க்ளோவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓடு வீடுன்றதுனால மழையோட சவுண்ட் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமான சவுண்டாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்கன் ஆயில். இந்த ஆர்கன் ஆயிலில் வைட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்மளோட ஹேரை நல்லா மாய்ஸ்சர் பண்ணி நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலயமா நமக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரலாகவே ஒரு சாஃப்ட்னஸும் ஷைனும் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து கொடுக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹேர் ஸ்பா வந்து கண்டிப்பாக கண்டிஷ்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக கண்டிஷ்னிங் ஏஜென்ட்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து BTMS 50. இது வந்து கண்டிஷ்னிங் மட்டும் இல்லாமல் எமுல்சிஃபையராகவும் வேலை செய்யும். எமுல்சிஃபையராக என்னென்னா, நம்ம இந்த ஹேர் ஸ்பாவில் ஆட் பண்ணக்கூடிய வாட்டர் பேஸ்டு இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், ஆயில் பேஸ்டு இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணி அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நல்ல கண்டிஷ்னிங் கொடுக்கறதுனால நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரிஸி ஹேரை கண்ட்ரோல் பண்ணி நல்லா சில்கி ஸ்மூத்தாக டீடாங்கிளிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ரொம்ப சிக்கு விழாமல் அந்த ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணாலே நமக்கு வந்து சிக்கு விழுறது வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த வேலையை தான் வந்து இந்த BTMS 50 வந்து பண்ணுது. என்ன தான் BTMS வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொண்டு வந்தாலும் இது ஆயிலையும் வாட்டரையும் எமுல்சிஃபை பண்ணிடும். பட் கரெக்டான டெக்ஸ்சர் அந்த திக்கனிங் பண்ணுறதுக்கு திக்கனர் வந்து நமக்கு தேவை. அதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது சிட்டரைல் ஆல்கஹால். இது வந்து திக்கன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை சாஃப்ட் அண்ட் ஃப்ரிஸி இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டைமெத்திகான். டைமெத்திகானுமே நம்மளோட ஹேரை வந்து டேங்கிள் ஃப்ரீயாக, அதாவது சிக்கு இல்லாமல் ஸ்மூத்தாக சாஃப்டாக எந்த ஒரு ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த டைமெத்திகான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லேயுமே டீடாங்கிள் பண்ணணும், கண்டிஷ்னிங் இருக்கணும். ஸோ இதுதான் ஹேர் ஸ்பாவோட மெயினான மோட்டிவ் வந்து நமக்கு. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, ஹேரை நல்லா வால்யூமைஸ் பண்ணுறதுக்காக டீப் பேந்தனால் ஆட் பண்ணுறோம். இதன் மூலியமாக நம்மளோட ஹேர் ஷாஃப்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டீப் பேந்தனால் யூஸ் பண்ணுறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட். இது ஹேரை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ அதன் மூலயமா நமக்கு டேண்ட்ரஃபும் ரெடியூஸ் ஆகும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் ப்ரிவெண்ட் ஆகும். ஸோ ட்ரைனஸ் வராமல் தடுத்தாலே நம்மளோட ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ஃப்ரிஸினஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிளிசரின். கிளிசரின் ஒரு ஹியூமக்டன்ட். இது வந்து ஹேரை நல்ல மாய்ஸ்சராக ஹைட்ரேட்டடாக ரொம்ப நேரத்துக்கு வச்சுருக்கிறதுக்காகவும் ட்ரைனஸ் ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ். நம்மளோட ப்ராடக்ட் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுக்காக, எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோ ஆகாமல் ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக ஜியோகாட் ECT அப்படின்ற ஒரு ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஹேர் ஸ்பாவோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம், எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எந்தெந்த அளவு போடணும் அப்படின்றது. ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் 65 கிராம், கிளிசரின் 3 கிராம். ஃபேஸ் பியில் சிட்டரைல் ஆல்கஹால் 5 கிராம், BTMS 56 கிராம், ஆனியன் சீட் ஆயில் 3 கிராம், ஆர்கன் ஆயில் 3 கிராம், டைமெத்திகான் 1.5 கிராம். ஃபேஸ் சியில் பார்த்திங்கன்னா
D-panthenol 1 gram, aloe vera hydrosol 2 gram, geogod ECT 1 gram, cherry blossom fragrance வந்து 0.5 gram நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு dandruff அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா டீ ட்ரீ ஆயில் நீங்கள் இல்லை ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹேர் ஸ்பா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 130 கிராம் ஆஃப் வாட்டர் நான் எடுத்திருக்கேன், டிஸ்டில்டு வாட்டர். அதில் 20 கிராம் 15 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ஆனியனோட தோல் கூட போடலாம். என்ன வந்து கொஞ்சம் ஃபங்கஸ் இருந்தனால நான் தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஆனியன் மட்டும் போட்டிருக்கேன். இதை நல்லா பாயில் பண்ணி ஆஃப் த குவான்டிட்டி வரைக்கும் நம்ம பாயில் பண்ணணும். இப்போது அது பாயில் ஆகிறதுக்குள்ளே நான் ஃபேஸ் பி இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ண போகிறேன். சிட்டரைல் ஆல்கஹால் 5 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு BTMS 56 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே ஆனியன் சீட் ஆயில், ஆர்கன் ஆயில், இது ரெண்டுமே நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ திக்காக இருக்கிறது வந்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது ஆனியன் சீட் ஆயில். ஆர்கன் ஆயில் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது கலர் வைஸும். அதுக்கு அடுத்தது டைமெத்திகான் வந்து 2 கிராம் ஆட் பண்ண போகிறோம். டைமெத்திகானும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி தான் இருக்கும். இப்போது ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மெஷர் பண்ணிட்டோம். ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். நம்மளோட ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம பாயில் பண்ண வச்சுருந்தோம்ல அந்த ஆனியன் வித் டிஸ்டில்டு வாட்டர், அது நல்லா பாயில் ஆகி ஆஃப் த குவான்டிட்டி வந்துருச்சு. அதை வந்து இப்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளிசரின் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ஆனியன் வெந்த மாதிரி இருக்கும் நல்லா பாயில் ஆனதுனால. ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணி நான் 65 கிராம் எடுத்திருக்கேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பாயில் பண்ணப்போ கம்மியாக வந்துச்சு அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 கிராம் தான் எனக்கு கிடச்சிருக்கு பாயில் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா 5 கிராம் டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. இப்போ வந்து நான் கிளிசரின் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபேஸ் ஏ, ஃபேஸ் பி இப்போ ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு தனித்தனி பீக்கரில். இப்போ இதை வந்து ஒரே வாட்டர் பாத்தில் நான் டபுள் பாயிலிங் பண்ண போகிறேன். ஸோ டபுள் பாயிலிங் பண்ணும்போது ஃபேஸ் ஏ வந்து சின்ன பீக்கரில், ஃபேஸ் பி வந்து கண்டிப்பாக பெரிய பீக்கரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது எனக்கு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறதுக்குள்ளே என்னோடய ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட்ஸும் ஏ இன்க்ரீடியன்ட்ஸும் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டர் ஃபேஸை வந்து நான் ஆயில் ஃபேஸில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை இம்மிடியேட்டாக பிளெண்ட் பண்ணணும். அப்படி இமிடியேட்டாக பிளெண்ட் பண்ணலைன்னா ஆல்ரெடி நான் கம்மி குவான்டிட்டி தான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஸ்பேச்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக இது கூல்டவுன் ஆயிரும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இது க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு தராது. என்ன தான் நம்ம கரெக்டாக எமுல்சிஃபையர் சூஸ் பண்ணி கரெக்டான அளவு போட்டிருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வராது. ஸோ அதனால் சூடாக இருக்கும் போதே இமீடியட்டாக நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மில்க் கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக அதை ஆற விடணும். இப்போது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு மில்க் கன்சிஸ்டன்சி தான் தெரியுதே தவிர இதில் வாட்டர் தனியாகவோ ஆயில் தனியாகவோ நமக்கு செப்ரேட்டாக தெரியல. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆற விட போகிறேன். ஆற விட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்காது, நல்லா திக்காகி க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இப்போது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஸ்பா க்ரீம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நல்லா ஆறிடுச்சு. நான் ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் தனியாக மெஷர் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். D-panthenol, ஆலோவேரா ஹைட்ரசால், ஜியோகாட் ECT, என்னோடய ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணாலும் இன்னும் ஹேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பட் என்னோட அந்த வீடியோ கிளிப் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ரெக்கார்ட் பண்ணாமையே நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டேன். சாரி ஃபார் தட். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் சீல இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபேஸ் ஏ அண்ட் பி இருக்கும்போது இருந்த திக்னஸை விட கொஞ்சம் தின்னாகும். அதுக்குன்னு லோஷன் கன்சிஸ்டன்சி வராது, பட் கொஞ்சம் தின்னாகும். இது ஆனியன் ஹேர் ஸ்பா அப்படின்றதுனால கொஞ்சம் பிங்க் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லிக்விட் கலர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது
ஃபுட் கலர் இல்லை, காஸ்மெட்டிக் கிரேட் லிக்விட் கலர்ஸ். ஸோ அதுதான் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் ஸ்கின் சேஃபும் கூட. ரொம்ப நம்ம ஆட் பண்ணல, ஒரு ட்ராப்லேயே நான் கொஞ்சமாக தான் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பேபி பிங்க் அளவுக்கு வந்தால் போதும். ஸோ கலர்னால நமக்கு ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ கலர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே முக்கியமாக பார்த்து மிக்ஸ் பண்ணணும். நான் கிளாஸ் கண்டெய்னரில் பண்ணுறனால எனக்கு வெளியே பார்த்தாலே தெரியும் எங்கெங்கே வந்து கலர் மிக்ஸ் ஆகலை, கொஞ்சம் டார்க் கலராக தெரியுது. ஸோ இந்த ஸ்பேச்சுலாலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர் தெரியும், எங்கெங்கே மிக்ஸ் ஆகலை அப்படின்றது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும், ஈவனாக ஆகணுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போது. அது ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஹேர் ஸ்பா க்ரீம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட க்ரீமை பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஒரு க்ளாஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்ல பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்பா வந்து 24 hours கழித்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து ஒரு கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கண்டாமினேஷனும் இல்லாத மாதிரி புது கண்டெய்னராக யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ண கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதனாலையும் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ணுற கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்பா எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரில் வந்து எந்த ஒரு ஆயில்ஸ் அண்ட் டர்ட்ஸ் இருக்கக்கூடாது. தலை வந்து க்ளீனாக இருக்கணும். ரொம்ப ஸ்கேல்பே உங்களுக்கு ட்ரையாக இருக்குன்னா இதில் நீங்கள் ஸ்கேல்பில் கம்மியான குவான்டிட்டி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஹேரில் முடியில் மட்டும் நீங்கள் நிறையா போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 minutes ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது ஊறணும், ஹேர் பேக் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஹேர்க்கு ஸ்டீம் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காமையும் இருக்கலாம். ஜஸ்ட் இந்த க்ரீமை வந்து நம்ம 20 minutes கழித்து ஒரு வார்ம் வாட்டரில் ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளோட ஹேரை வந்து நார்மலாக ட்ரை பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது வந்து 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். இதே மாதிரி காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். தேங்க்யூ.